விஜய் டிவி சீரியல்ஸ் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். அது மட்டும் கிடையாது, ஒரு நாள் எபிசோட் மிஸ் ஆனா கூட அந்த நாள் கூட விடக்கூடாது அப்படின்னு ஆன்லைன்ல அந்த எபிசோட தேடி கண்டுபிடிச்சு பார்க்குறவங்க அதிக பேர் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு விஜய் டிவி சீரியலுக்கு தமிழக மக்களிடம் நல்ல வரவேற்பு இருந்து வந்துட்டு இருக்கு. அதிலும் குறிப்பா சொல்லணும்னா சரவணன் மீனாட்சி என்ற சீரியலை பத்தி சொல்லவே தேவையில்லை. பல ஆண்டுகளாக தொடர்ந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வந்துட்டு இருக்க இந்த சரவணன் மீனாட்சி சீரியல் வந்துட்டு கிட்டத்தட்ட பல எபிசோடுகளை தாண்டி போயிட்டு இருக்கு. அதுலேயும் ரக்ஷிதா அப்படின்றவங்க தான் மீனாட்சியாக பல வருடங்களாக நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 சரவணன்கள் மாறி போனாலும் ஒரே ரக்ஷிதா தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க. ரக்ஷிதா தற்போது வந்துட்டு சரவணன் மீனாட்சியில் நடிச்சு வந்துட்டு இருக்காலும் அவங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்துட்டு தமிழகத்தில் அதிகரித்து கொண்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் தற்போது அந்த சீரியலுக்கு போதாத காலம் போல இருக்கு. ஏன்னா ரியோவும் ரக்ஷிதா வந்துட்டு பேர் அந்த அளவுக்கு நல்லாவே கிடையாது. இந்த அளவுக்கு வந்துட்டு ரியோ அடிப்பா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நிகழ்ச்சியும் அதாவது அந்த சீரியலும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு போரா போயிட்டு இருக்கு. அதனால தற்போது அந்த சரவணன் மீனாட்சி சீரியலை பார்க்கறதுக்கு எங்களுக்கு அலுப்பு தட்டுது அப்படின்ற மாதிரி அந்த சீரியல் குறித்து பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, முன்ன மாதிரி இல்லாம தற்போது இந்த சீரியலை வந்துட்டு அதிக அளவில் கட்டிப்பிடிக்கிறது, முத்தம் கொடுப்பது, தேவையில்லாத காட்சிகள் அதிகமாக இடம்பெற்று வந்திருக்கு. அதனால வந்துட்டு குடும்பத்தோட உட்காந்து இந்த சீரியலை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரியும், ஏற்கனவே வந்துட்டு அதாவது பழைய வடையை மறுபடியும் சுட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் பல பேர் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சரவணன் மீனாட்சி என்ற சீரியல் தலைப்பு மட்டும் இருக்கட்டும், மீனாட்சியாக வேற ஒருத்தரையும் சரவணனாக வேற ஒருத்தரையும் போடுங்க, அதுக்கப்புறமா வந்து நிகழ்ச்சி சூடு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா மீனாட்சி இருக்கட்டும், ரியோ எடுத்துட்டு வேற ஒரு சரவணனை போடுங்க அப்படின்ற மாதிரி பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப்